பஸ்ட் சைஸ் இல்ல வந்துட்டு ஹிப் சைஸ் இதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா? லைக் டேப் இல்லாம அந்த மாதிரி. பெல்லி ஃபேட் ஏறுறது இறங்குறது விமென்க்கு வந்து அந்த ஒரு ஹார்மோனல் ஆ. விஷயம்னாலே அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமன் பிரச்சனை தான். என் ம், ம். கிளைண்ட்ஸ் எல்லாருமே அத பத்தி சொல்வாங்க. ம். திடீர்னு பத்துது, திடீர்னு பத்தல அப்டின்னுவாங்க. ஸோ அது எனக்குமே இருக்கு, எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆ பட் ஒரு நார்மலா ஒரு ஒரு ஜீன நம்ம வந்து வாங்குறோம் அப்டின்னா, கழுத்துல வச்சு வேஸ்ட் வந்து இங்க 2ம் மேட்ச் ஆகணும். ஓகே. ஸோ அப்படி கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, இல் பி ரைட் ஃபார் யூ. ம், ம். தென் அ உங்க ஹேண்ட் இருக்கு இல்லையா? இங்க ம். வரைக்கும். அத வந்து வேஸ்ட்குள்ள ஃபிட் பண்ணி ம். பார்த்தோம்னா, கரெக்ட்டா இங்கேயும் இங்கேயும் வேஸ்ட் முடிஞ்சுச்சுன்னா, அதுவும் கரெக்ட்டுன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியான டிப்ஸ்லாம் இருக்கா? ஆமாமா. இந்த ஸ்மால் பஸ்ட் இருக்கவங்க, அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா பார்க்க நல்லாருக்கும்? க்ளோசர் நெக்ஸ் ம். ப்ரிஃபரபிளி. ஓகே. தட் வில் கிவ் அன் இல்யூஷன் ஆஃப் நல்லா பஸ்ட் இருக்க மாதிரி. ம். பேடட் ட்ரெஸ்ஸஸ், பேடட் ப்ளவுசஸ் அந்த மாரி ம். ப்ரிஃபர் பண்ணலாம். ம். க்ளோசர் நெக்ஸ் இப்படி போட்டாலே ஓப்பன் நெக்ஸ் தான் நம்ம வந்து பெரிய பஸ்ட் இருக்கவங்க ஓப்பன் நெக்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். சின்ன பஸ்ட் இருக்கவங்க க்ளோசர் நெக்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓ!